சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கான எபிசோட் தரமா போச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து கமருதீன் அவர்களும், பார்வதி அவர்களும் பண்ண திருட்டு வேலைகளா இருக்கட்டும், அதுக்கு வந்து நான் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ்க்கும் கொடுத்த தண்டனைகளாக இருக்கட்டும், அதனால வெட்கப்பட்டு, கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, ஐயையோ இந்த வாரம் முழுக்க என்னை எப்படியாவது ஏதாவது ஒன்று வச்சு செஞ்சுருவாங்களோ, இதே காரணம் காட்டி என்னை நாமினேஷன்ல போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி இதரனதாக இருக்கட்டும். அப்புறம் கோர்ட்டு டாஸ்க் ஆரம்பிச்சு கானா வினோத்தோடைய ஃபர்ஸ்ட் கேஸாக எடுத்து திவாகர் வெளியே போனதுக்கான காரணம் கானா வினோத்தா அப்படிங்கிற கேஸ்ல வினோத் அவர்கள் வெற்றி பெற்ற விஷயங்களா வந்து இருக்கட்டும். சரி, அதுதான் கேஸில் வந்து ஜெயிச்சிட்டோமே, அப்போ வெற்றிக்குரிய போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி 2 பேக்கெட்டில் கையை உள்ளர விட்டு நாக்க அப்படின்னு பண்ண விஷயங்களாக இருக்கட்டும் வினோத் அவர்கள். அதுக்கு எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆதிரி அவர்களும் வியானா அவர்களும் கதறியதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சம்பவங்கள் இன்னைக்கான எபிசோடில் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் 1 by 1 வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம். சம்பவம் நம்பர் 1, நம்ம கமருதீன் அவர்களும் பார்வதி அவர்களும் ஏதோ பிக்னிக் வந்து மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. பிக்னிக் அப்படின்னு சொன்னால் கூட வந்து கொஞ்சம் கம்மியான வார்த்தையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி ஹனிமூன் அப்படின்னு வந்து சொல்லலாமா? ஏன்னா ஏதோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்க என்னமோ ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு மயக்க மறைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் டபுள் மீனிங்கில் பேசுகிறது, சிங்கிள் மீனிங்கில் பேசுகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ தான் பார்வதியுடைய கேம் பிளேவும் கொஞ்சம் கிராப் வந்து மாறிச்சு. டவுன் பிளேவிலிருந்து இப்போ தான் கொஞ்சம் அப்கிரேட் வந்து ஆச்சு. அதே போல் தான் கமருதீன் அவர்களுக்கும் கீழே இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சுது. அதுக்குள்ளேயே இந்த மாதிரி சேஷ்டெல்லாம் ஏன்டா பண்ணி தொலைறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இவனுங்க பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம். அது ஒன்றும் இல்லை மக்களே, நேற்றுக்கு நைட் எல்லோரும் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு பாட்டை பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்து இருந்தாங்க. ஏன் பார்வதி கூட ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கமருதீன் அவர்களும் பார்வதி அவர்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கமருதீன் சொல்கிறாரு, சாண்ட்ராவும் பிரச்சனை வந்து கமிட்மெண்ட்டில் வந்து இருக்காங்க, 20 வருஷமாக வந்து ஒன்றா இருக்காங்க, ஸோ அதனால் அவங்க அப்படி தான் வந்து இருப்பாங்க, போனதுக்கு வந்து ஃபீல் பண்ண தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஆனால் நம்ம 2 பேரும் வெளியே போனால் 2 நாள் 3 நாள் கூட நீ பேசவே மாட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மயக்கம் மறைச்சிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா டேய் வெளியே போய் பேசாமல் இருக்கிறதுக்காடா உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் நைட்டெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன், இல்லை டபுள் மீனிங்கில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்ட மாதிரியே வந்து இருந்தது. எனக்கு என்னென்னா, நீங்கள் காதல் பண்ணுங்கள், கன்றாவி பண்ணுங்கள், ஆனால் அதை ரசிக்கும்படியாக பண்ணுங்களாண்டா. ஏன்னா பிக் பாஸையும் சாவடிச்சு எங்களையும் சாவடிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி, இதனை கூட பரவாயில்ல, ஏற்றுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமா பகலில் ஒரு விஷயம் பண்ணாங்க பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய ஹைலைட்டு. அதை கொஞ்சம் லேட்டராக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து தான் காலையிலே எந்திரிச்சு உடனே பயங்கரமான டான்ஸு, பாட்டு, குத்தாட்டம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க நம்மளுடைய ஹவுஸ்மேட்ஸு. அதுக்கடுத்து தான் நம்மளுடைய வியானா இருக்காங்கல்ல, அவங்க வந்து கணிக்கிட்டு கேட்குறாங்க, யார் டாய்லெட் கிளீனிங் பண்ணது லாஸ்ட் வீக்கில் அப்படின்னு சொல்லி. எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது டாய்லெட் ஒழுங்காக க்ளீனிங்காகவே இல்லை, ஸோ யார் க்ளீன் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாரு தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சுத்தமாக க்ளீன் பண்ணவே இல்லை, நல்லாவே இல்லை, அந்த எல்லோ கலர் இதெல்லாம் அப்படியே வந்து இருக்குது, என்ன தான் இவ க்ளீன் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வியானா அவர்கள் வந்து கேட்குறாங்க. அதுக்கு கனியும் சொல்கிறாங்க, சுத்தமாக க்ளீனாக பண்ணவே இல்லை, நல்லாவே இல்லை தான், ஆனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வியானா சொல்கிறாங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, மற்றவங்களுக்கு வந்து ஆகலை, ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் அது வரும்ல, அதை ஏன் அவங்களாம் யோசிக்கவே மாட்டுறாங்க, ஏன் க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வியானா அக்கா கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இதை வந்து டேரெக்டாகவே பாருக்கிட்டு வியானா வந்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து டாய்லெட் ஒழுங்காக க்ளீன் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையே நான் க்ளீன் பண்ணனே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே க்ளீன் ஆகலாம், இல்லையே அந்த மஞ்சள் கலர் இதெல்லாம் அப்படியே வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வியானா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பாரு சொல்கிறாங்க, இல்லை நான் மேலே தான் வந்து வாஷ் பண்ணுவேன், உள்ளரெல்லாம் வாஷ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வியானா சொல்கிறாங்க, இல்லை உள்ளெல்லாம் அதே மாதிரி தான் வந்துருந்தது, எல்லோ கலரில் வந்துருந்தது, நீங்கள் சரியாக வாஷ் பண்ணீங்களா இல்லை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை நான் எப்பயுமே அப்படி தான் வாஷ் பண்ணுவேன், இல்லை உள்ளே கூட வாஷ் பண்ணியிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி மலிப்பிருப்பாங்க. அது என்னமோ தெரியல, இருக்கிறதே 1-2 வேலை வாரத்தில், அதை கூட நீங்கள் செய்யாமல் ரொமான்ஸை பண்ணுறதுக்கு மட்டும் நேரத்தை ஒதுக்குறீங்கல்ல, டாய்லெட்டை ஒழுங்காக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வேண்டாம். இருக்கிறது 15 பேர் இருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் இருந்தால் மாற்றி பண்ணிப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு விதத்தில். இப்போ இந்த வாரம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு வாரத்தில் வேறு ஒரு ஆட்கள் பண்ணுறாங்கல்ல, க்ளீனாக நீட்டாக வச்சுக்கணும்ல, அதெல்லாம் ரொம்ப ஹைஜீனிக்காக வந்து ஃபாலோ பண்ணல. ஏங்க அவங்களுக்கே இன்ஃபெக்ஷன் ஆனாலே ஆகுங்க அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி தான் பார்வதி அவர்கள் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. அடுத்ததான் ரம்யாவும் கமருதீனும் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சமைக்கிற பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அழகாக கம்முனிருமா, எனக்கு வேறு எங்கம்மா பொண்ணு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரம்யாஜோ அப்போ பார்வதியை பிரிஞ்சு விட்ருவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல.
என்னடா சொல்கிற டே, நீ 2 பேரும் பண்ணுற வேகத்தை பார்த்தாக்கா வீட்டிலேருந்து வெளியே போகும்போதே ப்ரெக்னெண்ட்டாக தான் போகும் போல அந்த பொண்ணு. நீ என்னமோ வந்து பிரிஞ்சிருவோம் செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்க. என்னடா அவங்க கதை அப்படின்ற மாதிரி ரம்யாஜி வந்து கேட்டுட்ருக்காங்க. நானும் அதே தான் கேட்டுட்ருக்கேன். உள்ளர என்னமோ அப்படி இப்படி என்னென்னமோ பண்ணிட்டு நைட்டு 1 மணிக்கு ஸ்மோக்கிங் ரூமுக்கு 2 பேர் உள்ளர போகிறீங்களா, என்ன பண்ணுறீங்கன்னு வேறு தெரியல. வியானா வேறு எஃப்ஜே கிட்ட இதை வேறு சொல்லி சொல்லி காமிச்சிட்ருக்காங்க. புரியல. ஆனால் கடைசியாக வெளியே போகும்போது என்ன நடக்கும்னு தெரியல. பிரிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன்றாரு. அதுக்கப்புறம் கமருதீன் 2-3 நாள் மிஞ்சி போனால் பேசுவேன் என்கிட்ட, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட கேட்குறாங்க. புரியல எனக்கு. அப்புறம் என்னடா எங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, ஃப்ரெண்டுக்கு மேலே லவருக்கு கீழே அப்படி இப்படி நீ என்னமோ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அது என்ன இட்ஸ் மீன்ஸ் இந்த ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்ஸ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி வந்துருக்கு. அதுக்கு அடுத்தான் மக்களே ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வும் கமருதீன் வந்திருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் அந்த ஏதோ ஹிந்தியில் வந்து பேசிக்கிட்டு ஏதோ சம்திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குசு குசுன்னு காதில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்றது கேட்கவே இல்லை. இதை பிக் பாஸ் அவர்கள் பார்க்குறாங்க. வாங்கடா வாங்கடா, உங்களை இதுக்கப்புறம் விட்டா வேலைக்காகாது, வா வச்சு செய்கிற பாரு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பேர் யார் யார் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அங்கங்கே நில்லுங்க, வாங்க எல்லாரும் லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிச்சன் கிட்ட எல்லாரும் நிப்பாட்டி வச்சு செய்யுன்னு செஞ்சு விட்டாப்புல. யார் யார் எங்கெங்கே நிற்கிறீங்களோ அங்கே நில்லுங்க. நான் பல முறை சொல்லியும் எச்சரிச்சின்னு சொல்லியும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன பார்வன் கமருதீன், நீங்கள் மைக்கை மறைச்சி பேசுகிறது, கேப்சூலை மறைச்சி பேசுகிறது, மைக்கை கழட்டி பேசுகிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் உங்களால் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் நாங்கள் வந்து தண்டனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனையை கொடுத்துட்டாப்புல. மனுஷங்க ஒரு மாதிரி வெறுப்பாயிட்டானுங்க. ஏன் அப்படின்னா அவர் இந்த காஃபி, மில்க்கு, டீ, முட்டை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஸோ இதை கேட்டவுடனே அவங்களுக்குலாம் காண்டாயிடுச்சு. டே, காஃபி, டீ, அதுக்கப்புறம் மில்க் இதை கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, முட்டை வந்து சாதத்தில் வச்சுருக்காங்க, பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி வந்து பண்ணியிருக்காங்க, அதில் வந்து வச்சுருக்காங்க. அதை யாரோ பாதி சாப்பிட்டு கூட சாப்பிட்ருக்காங்க மக்களே. அதை கூட எடுத்து வைக்க சொல்லிட்டாப்புல பிக் பாஸு. ஸோ எல்லோரும் கம்முன்னு இருப்பாங்களா, செம்ம காண்டாயிட்டாங்க. இவங்க ஒரு பக்கம் சாரி நாங்கள் மைண்டில் இல்லை, இதுக்குன்னா நாங்கள் வந்து ஒரு தண்டனை வந்து கொடுக்குறீங்க ஓகே, ஆனால் எல்லாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை, முடிஞ்சு போச்சு. இதில் கமருதீன் வேறு இல்லை, நாங்கள் மைக்கை மறைச்செல்லாம் பேசலை, நாங்கள் மெதுவாக தான் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி வேறு சொல்கிறாப்புல. அதுக்கு பிக் பாஸ் கலாய்க்கிற மாதிரி நம்ம யார் அவர் அமித், அவர் என்னமோ மெதுவாக பேசினாப்லையா, அப்போ மெதுவாக எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து கலாய்க்கிறாப்புல. அதுக்கேற்ற மாதிரி விக்ரம் அவர்களை ஒரு மாதிரி காண்ட் ஆகிட்டாப்புல. எல்லாரும் ஒரு அப்ளாஸ் பண்ணுங்கப்பா கமருதீனுக்கும் அரோராவுக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து செம்மையாக ஏற்றி விட்டுட்டுருக்காரு. இதுக்கேற்ற மாதிரி பாரு, ரம்யா, சாண்ட்ரா, திவ்யா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் வந்து படுத்துட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, டீ எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா, வீட்டில் இருந்தால் கூட இது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன், ஆனால் இப்போ இல்லாத மாதிரி பண்ணிட்டியடி, ஏன்டி நீங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி காண்டேத்துற மாதிரி பேசுகிறாங்க பார்வதி கிட்ட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இதை வச்சே 4 நாளைக்கு வந்து நாமினேஷனில் குத்துவானுங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம ஒரு மன்னிப்பு கேட்டுரும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேமராலாம் மன்னிப்பு கேட்டாங்க. பட் எந்த வேலையும் நடக்கலை. நம்ம பிக் பாஸ் அவர்கள் கீழே இறங்கியே வரல. போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து ஓரங்கட்டாப்ல. அதுக்கப்புறம் டாஸ்க் வந்து ஆரம்பிக்குது. டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு டாஸ்க் தான். ஸோ நம்மளுடைய கானா வினோத் இருக்கார்ல, அந்த மனுஷனுடைய ஃபஸ்ட்டு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வருது ஓகேங்களா. அவருடைய கேஸ் தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க. அந்த கேஸில் என்னவா இருக்குது அப்படின்னா, என்னுடைய ஃபெமிலியாரிட்டி அடிக்கிறதுக்காக பார்க்குறாங்க ஆதிரை. அதே போல் திவாகர் வந்து எவிக்டாய் வெளியே போனதுக்கான காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எந்த விதத்தில் இருக்குது அப்படின்றத எனக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வினோத் அவர்கள் வந்து கேஸ் வந்து தொடங்குறாங்க. ஸோ இதை தொடர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத்துக்கு நம்மளுடைய விக்ரம் இருக்கார்ல, அவர் வந்து வக்கீலாக வராப்புல. ஆதிரைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரோரா அவர்கள் வந்து வக்கீலாக வராங்க. அண்ட் ஜட்ஜஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திவ்யா அவர்களும் அதுக்கப்புறம் அமித் புரோ அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜஸாக வந்து வந்துட்டுருக்காங்க. கேஸ் வந்து தொடங்கிட்டாங்க. அந்த கேஸில் எதை பற்றி விசாரிக்கணும், யார் மேலே வழக்கு தொடுத்துருக்காங்க, யார் வழக்கு தொடுக்குனாங்க அப்படின்றத பற்றி முதல்ல வந்து பேசியிருக்கணும். ஆனால் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா விக்ரமும் தப்பு பண்ணிட்டாங்க, அரோராவும் தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆதிரையும் பேச விடல, அதுக்கப்புறம் வினோத் அவர்களையும் பேசவில்லை. ஆக்சுவலாக இவங்க 2 பேர் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணியிருந்தாவே போதுமானதாக வந்து இருந்திருக்கும் என்ன. ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்லியிருந்தா போதுமானதாக இருந்திருக்கும். ஆதிரைக்கு ஒரு ஆளும் வினோத்துக்கு ஒரு ஆளும் மட்டுமே சாட்சி சொல்லியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அதுவும் பத்தலை அப்படின்ற போது அடுத்த கட்டமாக போய் இன்னொரு ஆளையும் கூப்பிட்டு வந்து கூட சாட்சி சொல்ல வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, யார் குற்றம் சாட்டினாரோ, யார் குற்றம் சாட்டப்பட்டாரோ அவங்க 2 பேரையும் பேச விடாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாட்சிகளை மட்டுமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள பேச விட்டாங்க. ஃபஸ்ட்டு விக்ரம் நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக எடுத்து வச்சார். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அது எந்த விதத்தில் திவாகர் அவர்கள் எவிக்டாய் வெளியே போகிறதுக்கு
எனது கட்சிக்காரர் வந்து எந்த விதத்தில் வந்து காரணமாக இருந்திருக்காரு அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் காமெடி பண்ணியிருக்கோம், ஃபன் பண்ணியிருக்கோம், கலாய்ச்சி செஞ்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்க தவிர மற்றபடிக்கு நாங்கள் வந்து அவரை வந்து வெறுப்பேற்றணும், காண்டேற்றணும், இதை வச்சு நாங்கள் ஒரு கேமை வந்து ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அவரை வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சதில்லை. நீங்கள் வேறு யாரனா கூட கேட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம விக்ரல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவாதம் வந்து பண்ணுறாரு. அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவர் ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து கேரி பண்ணி நல்லா பண்ணாப்புல. அதே போல் அரோரா இருக்காங்களே, அவங்க அசத்திட்டாங்க மக்களே, சூப்பராக அசத்திட்டாங்க, நல்லா பேசுனாங்க. என்ன அந்த தூய தமிழில் பேசுகிறது தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மற்றபடிக்கு வினோத்தை பற்றி எல்லா விஷயங்களும் புட்டு புட்டு வச்சுட்டாங்க. வினோத்தை பற்றி ஆதிரையே சொல்லாத நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா புட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா திவாகர் அவர்கள் வந்து ஒருபோதும் அதை விரும்பாத பொழுது வேண்டுமென்றே இவராக போய் அவரை ட்ரிகர் செய்து அவர்களிடமிருந்து வார்த்தைகளை பறிமுதல் செஞ்சு அதில் வந்து சில வார்த்தைகளை அவர் விட்டு கரிவாய அந்த இந்த இது அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை பயன்படுத்தி இவரை திட்ட ஆரம்பித்து அதுக்கப்புறம் இவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து திவாகரை திட்டிருப்பாங்க, அதனால் கூட வந்து திவாகர் அவர்கள் எவிக்டாய் வெளியே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி பேசின விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து வந்து பேசினாங்க அரோரா. ஒரு கட்டத்தில் வந்து பயங்கரமான சிரிப்பு, ஏன்னா வச்சு செய்து விட்டார் அப்படின்னு சொன்னோடனே பயங்கரமான ஒரு சிரிப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு. ஆனால் லைவில் வந்துருந்தது, ஆனால் எபிசோடில் வந்து இல்லை. ஆக்சுவலாக இது ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை, ஓகேவா? ஸோ அதனால் மேபி அந்த விஷயத்தை வந்து கட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு என்னென்னா, ஏன் அரோராவுடைய நிறைய நல்ல விஷயங்களை வந்து கட் பண்ணுறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா, நேற்றுக்கு வந்து இந்த தலைவர் டாஸ்க் வந்து நடந்தது இல்லையா, அந்த தலைவர் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக பண்ணாங்க. அவங்க செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. செம்மையாக பண்ணாங்கன்னா பாலை எடுக்கலை, ஆனால் அந்த பாலை எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணது, அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தது, விழுந்தது எழுந்தது, அதெல்லாம் பார்க்குறது செம்ம ஹாப்பியாக செம்ம ஜாலியாக வந்து இருந்தது. ஆனால் நேற்றுக்கு எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி 4 மூமெண்ட் கூட வந்து நடந்திருக்காது. ரொம்ப கம்மியாக தான் வந்து நடந்திருக்கும், ரொம்ப ரேராக தான் நடந்திருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங்கே அந்த மாதிரி பண்ணுறானுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரோரா அவர்கள் அப்படி சிரிப்பு காமிச்சிருப்பாங்க. ஜட்ஜஸ் சிரிக்கிறாங்க, எதிர் வக்கீல் வந்து நம்ம விக்ரம் வந்து சிரிக்கிறாப்புல, ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் ஒரு சிரிப்பு வந்த ஒரு விஷயத்த பெருசாகவே காட்டவே இல்லை மக்களே. போச்சு, அவ்வளோதான், முடிச்சு விட்டானுங்க. அரோராவை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பூமம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சானுங்களா, இல்லை இது ஒரு சீரியஸான ஒரு கண்டென்ட்டு, அதை பற்றி மட்டுமே நம்ம பேசலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருந்தாங்களா அப்படின்றது எனக்கு வந்து சுத்தமாக தெரியல. பட் எனிஹவ் இது வந்து அரோரா அவர்களுக்கு இது ஒரு பிரச்சனை தான், ஓகேவா? அவங்க என்ன பண்ணாங்கன்னே பெருசாக தெரியாத போது, ஸோ தட் குட் பி அவங்களுக்கு வந்து அது பிரச்சனையாக வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கேஸ் வந்து நடக்குது மக்களே, நடந்துகிட்டே இருக்குது லைவில், ஓகேவா? நம்மளுடைய கமருதீன் அவர்கள் வந்து இந்த பக்கம் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு வரார் கானா வினோத்துக்காக. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வியானா அவர்கள் வந்து ஆதிரைக்கு வந்து சாட்சி சொல்கிறதுக்காக வரார். வியானா என்ன சாட்சி சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து அவர் உண்மையாகவே அப்படி தான் கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தார், அவர் வந்து வேணுத்துக்கு தான் வந்து ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தார், அது எனக்கே வந்து தெரியும், அப்படி இருந்தார். அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கு ஒரு முரண்பாடு வந்து வந்துச்சு, அப்போலேருந்து என்னையும் வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அதனால் என்னை வந்து நாமினேட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வியானா வந்து சொல்கிறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்க நீ, உன் பர்சனல் விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே பேசிகிட்டு இருக்க, உன் கேஸா இல்லை வந்து இது ஆதிரை கேஸாமா, என்னம்மா பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது, ஓகேவா? அவங்க இன்க்ளூட் பண்ணது ஒரு பாயிண்ட்டு, மொத்தம் 3 பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணாங்க. அதில் ஒரு பாயிண்ட் வந்து திவாகர் எவிக்டாய் வெளியே போனதுக்கான காரணம் நான் தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்னுடைய மரியாதையையும் என்னுடைய நட்பையும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஜோனையும் மொத்தமாக அடித்து உடைக்கிற மாதிரி வந்து இருக்குது, அண்ட் வெளியே இருக்கக்கூடிய ஃபேன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா திசை திருப்புற மாதிரி இருக்குது அப்படின்றது தான் அவங்களுடைய காரணங்களாக இருந்தது. ஸோ அதை பற்றி பேசுங்க அப்படின்னா, அதாவது இப்போ இந்த மாதிரி பண்ணாங்க, இதனால் வந்து திவாகர் அவர்கள் எவிக்டாய் வெளியே போயிட்டார், ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க, அதே போல் அந்த இன்சிடெண்ட்டில் நான் இந்த இடத்துல இருந்தேன், இந்த மாதிரி வந்து பேசியிருந்தா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக அது கரெக்டாக இருந்திருக்கும். அவங்க என்னடான்னா அவங்களுடைய இஷ்யூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கானா வினோத் வந்து என்னை வந்து நாமினேட் பண்ணார், நான் வந்து அப்பயே வந்து அவரை கேள்வி கேட்டேன், விஜய் சேதுபதி கூட என்னை அப்ரிஷியேட் பண்ணார், அதுக்கப்புறம் வந்து 2 வாரமாக நான் அவரை நாமினேட் பண்ணல, இந்த வாரம் தான் அவரை நாமினேட் பண்ணியிருக்கேன். அவங்க சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் எங்கெங்கேயோ இடைவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து சுத்தமாக கனெக்டே ஆகலை. ஒன்று, இந்த பக்கம் கமருதீன் வந்து அப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் இந்த வச்சு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம அரோரா சொல்லி சிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னங்க உங்கள் வினோத் அவர்கள் வந்து திவாகரை வச்சு செஞ்சுட்டாராமே, அப்படியாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏங்க இல்லை வினோத் மட்டுமே வச்சு செய்யலை, நானும் தான் வச்சு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக காமெடி பண்ணார். அவர் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து பேசினாப்புல. இப்போ என்னென்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தது. இந்த பக்கம் அரோரா பேசின பாயிண்ட்ஸும் பக்காவாக பேசினாங்க, ரியலாக செம்மையாக பேசினாங்க. நிஜமாக நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன். விக்ரம் அவர் வந்து நல்லா பேசுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் அவங்க அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா வக்கீல் அப்படிங்கிறதும் தெரியும். அவருடைய கேரக்டர் தான் எடுத்து அவர் பண்ணுறாப்புல, வித்யாபதி அப்படின்னு சொல்லி.
ஆனால் அரோரா வந்து தெரிக்க விட்டுருந்தாங்க, அது வேறு விஷயம். இப்போது ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும்ல, ஓகே இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அமித் என்னடான்னா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ஓகேவா. ஸோ எதுக்காக பண்ணுறாரு அப்படின்னா, திவாகர் எவிக்ட் ஆகி வெளியே போனதுக்கான காரணம் அவர் மட்டுமே. அவர் பண்ண சில ரீசன்ஸ்னால தான் அவர் எவிக்ட் ஆகி வெளியே போனார். அவர் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா வினோத்தால் மட்டுமே அவர் எவிக்ட் ஆகி வெளியே போகல, அவர் எவிக்ட் ஆகி போனதுக்கு பல காரணங்கள் இருக்குது அப்படின்றத அமித் அவர்கள் சொல்லிட்டாப்ல. ஏன்னா வாதமும் அப்படி தான் வந்து இருந்தது, வினோத்துக்கு சப்போர்ட்டிவாக தான் வந்து போயிட்டு இருந்தது, ஓகேவா. ஆனால் திவ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் வாதத்தின் பேசிலெலாம் வந்து கொடுக்க மாட்டேன், ஜென்ரலாக ஆடியன்ஸ் என்ன யோசிப்பாங்க, நான் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும், அவங்க எங்கன்னா வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணுவாங்க, இப்போ ஆடியன்ஸோட சைட்லேருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வினோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, புரியுதுங்களா. சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் கடைசியாக என்ன பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க சொன்னது என்னென்னா, உங்களுடைய வளர்ச்சியை வந்து நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் கேட்குற அளவுக்காகவும் அண்ட் பொறுமையாகவும் இருந்தீங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பை சொல்லி முடிச்சிருவாங்க. நியூட்ரலாக வந்து இருக்குமே தவிர வினோத் தான் வெற்றி பெற்றாரு, ஆதிரை தான் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆதிரைக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ இதில் தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, இது வேலைக்காகாது, சரி நான் மக்கள்கிட்டே வந்து இதை விட்டுறோம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் முடிவு பண்ணி, மக்களாகி நீங்களே செலக்ட் பண்ணி சொல்லுங்கம்மா யாருக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொன்ன உடனே அப்புறம் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலாக சொல்லிட்டாங்க, எக்ஸ்போஸ் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஆதிரை. ஸோ கண்டிப்பாக அது வந்து நட்புலையும் சரி வெளியிடக்கூடிய ஆட்களுக்கும் சரி வினோத் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி வேறு ஒரு கோணத்தை வந்து உருவாக்கியிருக்கோம். அண்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி விரிசல் வந்து விட்டுருக்கோம். ஸோ அவர் நினைக்கிறது கரெக்டான ஒரு விஷயந்தான். அதே போல் திவாகர் எவிக்ட் ஆகி வெளியே போனதுக்கு வினோத் மட்டுமே காரணம் கிடையாது, அண்ட் வினோத் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. ஸோ இங்கே வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணும்போது அது யாருனாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வினோத்தை மட்டும் ப்ளேம் பண்ண முடியும், அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் தானே. 2 பேருமே தானே மாறி மாறி திட்டிப்பாங்க, 2 பேருமே தானே மாறி மாறி வந்து பேசிப்பாங்க. ஸோ இப்போ வந்து இவர் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. ஸோ அதனால் வினோத் அவர்கள் தான் வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி ஓகே பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கனி அவர்கள் சொல்கிறாங்க வினோத் அவர்கள் தான் வெற்றியாளர், அது இந்த சில ரீசன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டாங்க, முடிஞ்சிச்சு. அப்போது வெற்றி பெற்றது இவர் தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது வினோத் அவர்கள் வந்து பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு நாக்க ஒரு மாதிரி பண்ணியிருப்பாப்புல, ஓகேவா. ஆக்சுவலாக அது வந்து லேட்டரலாக வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அது ஒரு விஷயமா வந்து சொல்லியிருப்பாப்புல. என்ன சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் ஒன்றும் இல்லைப்பா, இங்கே பாருங்கள் விக்ரம், இங்கே வச்சு பாருங்கள் என்னோடய உதடு எவ்வளோ ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வெற்றி பெற்றுட்டேன், அதனால் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுட்டு நாக்கு வந்து வறண்டு போனதுனால நான் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி எது சொல்கிறாங்க. இதுக்கு ஆதிரை சொல்கிறாங்க, இல்லை அது எனக்கு பார்க்கும்போது பயங்கர ஆக்வர்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக வந்து சொல்கிறேன். இப்போ கோர்ட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, அவர் வின் பண்ணும்போது பாக்கெட்டுக்குள்ளே 2 கையை விட்டுட்டு நாக்கை வந்து ஒரு சொல்லிட்டு இருப்பாப்புல, ஓகேங்களா. நீங்கள் வந்து சோசியல் மீடியாக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது என்னென்னா, ரம்யா ஜோ இருக்காங்கல்ல, அவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்கள் வந்து தொலைவாக இருந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி நாக்கை வந்து சொல்லிட்டு இருப்பார். அதே வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாக்களில் பயங்கர வைரல் ஆக்கிட்டு இருந்தாங்க, அண்ட் ரொம்ப தப்பான முறையில் வந்து பார்த்திங்கன்னா வைரல் ஆக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்க்கும்போது என்ன கட்டிப்பிடிடா அப்படின்ற சாங்கெல்லாம் வேறு போட்டு அது வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் வந்து பண்ணாங்க. ஆக்சுவலாக அவருடைய மேனரிஸுமே அந்த மாதிரி தானா, ஓகேங்களா. அது கமருதீன் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாப்புல, அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ திரும்பியும் கோர்ட்டுக்குள்ளே வருவோம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்வர்டாக தெரியுது. அப்பயே கமருதீன் வந்து கையெல்லாம் நீட்டிடே என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஆதிரை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரு என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இவர், ஸோ இதெல்லாம் என்னது இது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க, ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆள் இருக்காங்களே, யார் நம்மளுடைய வினோத் அவர்கள், அவர் எந்திரிச்சு வந்து போகிறாப்புல. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்குறாங்க, ஆதிரியெல்லாம் கேட்குறாங்க, அண்ட் கமருதீன் வந்து கேட்குறாப்புல என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னடா ஆச்சு, நான் பாக்கெட்டுக்குள்ளே தான் நான் கையை வச்சுருந்தேன், ஆக்சுவலாக விஜய் சேதுபதி சாரி அது தானே சொல்லுவார், நான் அது தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன், டேய் இது கூட ஓகேடா அதுடா அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே விடு, நீ இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னா நீ தான் தப்பாக தெரியும் அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்கிறாப்புல, புரியுதுங்களா. ஜட்ஜஸ் முன்னாடி நீ வெற்றி பெற்றுட்ட அப்படின்னு சொல்லும்போது 2 பக்கம் பாக்கெட்டில் கையை விட்டு அந்த மாதிரி நீ ஒரு மேனரிசத்தை காமிச்ச அப்படின்னா நீ ஒரு குற்றவாளி, ஆனால் உனக்கு வந்து ஒரு வெற்றி கிடச்சிருக்கு, ஸோ அதனால தான் நீ தௌலத்தாக இருக்க, ஆட்டிடியூட் காட்டுற அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்கடா, ஆடியன்ஸும் அதுதான் நினைப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாது அப்படின்னு சொல்லி தான் கமருதீன் சொல்லியிருப்பாப்புல, ஓகேவா. பட் அதுக்குள்ளே ஆதிரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வியானா கிட்ட அவர் பண்ணது ஓகேவா, எவ்வளோ ஆக்வர்டாக பண்ணிகிட்ருக்காரு, என்ன மாதிரி பண்ணுறாரு பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஆதிரை வந்து சொல்கிறாங்க.
இதுக்கு வியானா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் இது யாருமே நீங்கள் கேட்க மாட்டிங்களா, ஏன் இப்படி இந்த ஆள் வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றாங்க. இப்படி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வியானா. என்னங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஒரு ஆள் நாக்கு சொல்லிட்டுட்டாரு அப்படின்றதுக்காக அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்னால் இங்கே இருக்கவே முடியாது, கையெடுத்து கும்பிட்டு ஐயோ சாமி என்ன தயவுசெய்து வெளியே அனுப்பிச்சிருங்க அப்படின்றாங்க மக்களே வியானா. ஐயோ கடவுளே! அடுத்ததா எஃப்ஜே அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்து வருது. கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காப்புல, டேய் மச்சான் இந்த மாதிரி பண்ணாதடா, அது தப்புடா அப்படின்னு சொல்லுவேன். டேய் நான் என்னடா பண்ணேன், பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுண்டா, அவ்வளோதானடா பண்ணேன், இது என்னடா உனக்கு அவ்வளோ இதாக இல்லைடா, அவ்வளோ ஆட்டிடியூட்லாம் காட்டாத ஜட்ஜஸ் முன்னாடி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் சொல்கிறார். அந்த நேரத்தில் எஃப்ஜே வராப்புல. எஃப்ஜே வந்த உடனே அப்போ எஃப்ஜேவுக்கும் வினோத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை முட்டிக்குது. நீ என்ன ஒழுங்காக பண்ண போடாடே, நீ அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லி வினோத் வந்து பேசுகிறாப்புலண்ணே, உனக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரியவே புரியாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் உள்ளர வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆதிரி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இன்னொரு பிரச்சனை வந்து உருவாக்குறாங்க. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கும்போது வினோத் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஆதிரியும் எஃப்ஜேவும் ஃப்ரெண்டு, ஸோ அதனால தான் அவருக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லும்போது அது வந்து எனக்கு தப்பாக தெரியுது, அந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையை வந்து முடிஞ்சிட்டு இருக்கோம். சரிம்மா சாரிம்மா, நான் அப்படி சொன்னது தப்பு, நீங்கள் நட்பாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சி தான் நான் சொன்னேன், ஸோ இப்போ நீங்கள் நட்பாக இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி வினோத் அவர்களை சொல்லியிருக்கணும். ஆதிரியும் இப்படி சொல்லியிருக்கணும், வினோத்தும் அப்படி சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் இவங்க 2 பேருமே பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இன்றைக்கி வந்து இருந்துட்டு இருக்கானுங்க. புரியுதுங்களா? எப்படின்னா ஆதிரி வந்து சொல்லும்போது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கணும், எனக்கும் அவனுக்கும் நட்பு இல்லை, நாங்கள் 2 பேரும் நட்பில் கிடையாது, ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்லாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தால் முடிஞ்சிட்ருக்கோம். அதே போல் வினோத் அவர்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் சரிம்மா நீங்கள் நட்பில் இல்லாத போது நான் நட்பில் இருக்கிறேன்னு சொன்னது பெரிய தப்பு, நான் வந்து முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை மட்டுமே நினச்சி நான் சொல்லிட்டேன், ஸோ இப்போ எப்படி இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் முடிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டு யோ கடவுளே சுவாமி. ஆனால் வினோத் அவர்களுக்கு என்னென்னா உண்மையாலுமே அவருக்கு ஹைப்பர் ஆக்டிவ் வந்துருக்கு. அவர் மேலே யாராவது ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா சொல்லவே விட மாட்டேங்கிறாரு, விமர்சனத்தை வைக்க விட மாட்டேங்கிறாரு. ஸோ நம்ம ஆதிரி வந்து சொல்கிறாங்க, எல்லோரும் முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜே கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. புரியுதுங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பாப்புல ஆதிரியை பார்த்து, நீங்கள் கூட தான் திவ்யா கிட்ட வந்து கண்ணை காட்டி காட்டி வந்து பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி. இதை நிஜமாகவே சொல்கிறேன், லைவில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டவே இல்லை தெரியுமா, ஆதிரியுடைய கண்ணையோ இல்லை ஆதிரி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்ற ஆக்ஷனையோ லைவில் வந்து காட்டல மக்களே. உண்மையாகவே அவங்க கண்ணை காட்டினாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் வினோத் அவர்கள் அதை நோட்டீஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே வந்திருக்காப்புல. அப்போ அதை சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் நியூசன்ஸ் ஆகுது. எஃப்ஜே அவர்கள் வந்து கத்திக்கிட்டே இருக்கான். ஆதிரி வந்து அரோரா கிட்ட சத்தமாக பேசும்போது வந்து எஃப்ஜே வந்து கேட்கவே இல்லை. ஆனால் வினோத் பேசும்போது மட்டும் கேட்டுகிட்டே இருக்கான், கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் உட்காரணும் அப்படின்னு சொல்லி கத்துறான். அடுத்த இந்த டிஸ்கஷன் எங்கே போகுது அப்படின்னா, எஃப்ஜே கிட்ட கூப்பிட்டு போகிறாப்புல வினோத் ஆதிரியை. அங்கே கூப்பிட்டு போனால் ஆதிரை வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசுகிறாங்க ஒரு பக்கம், எஃப்ஜே அவர்களும் வந்து பேசுகிறாங்க, நீ தானே தப்பு பண்ண, நீ தானே அப்படி வந்து சொல்லிட்டு இருக்க, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு வந்து சொல்லும்போது, அப்படியாடா சரி விட்றா எப்போ அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா முடிஞ்சிருக்கும் அந்த பிரச்சனை. அதை விட்டுட்டு இல்லை நீ கூட தான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, அவங்க பேசும்போது வந்து நீ அமைதியாக இருந்த, நான் பேசும்போது மட்டும் கத்திக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறது நியாயமான ஒரு கேள்வி தான். இவங்கெல்லாம் பேசும்போது அமைதியாக இருப்பான் எஃப்ஜே, அதே வினோத் பேசும்போது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கத்தி பேசும், அமைதியாக இருங்க சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி கத்துவான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிஜமாகவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அது வேறு விஷயம், ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்ததாக அந்த பிரச்சனைலாம் வந்து முடியுது. ஸோ அதுக்கு அடுத்ததாக அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாங்க, தனித்தனியான ஒரு கேரக்டர் உள்ளார வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி பேசுகிறது ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கேட்குறாங்க கமருதீன் கிட்ட. அப்போ அவர் வந்து காம்ப்ரமைஸ் வந்து பண்ணுறாப்புல, அவங்க நட்பில் இல்லையாமா சரியா, ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி பேசாதப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேடா அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம், வினோத், ஆதிரை, அதுக்கப்புறம் வியானா இவங்கெல்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. அண்ட் சுபிக்ஷா ஆல்சோ, ஓகேங்களா. சுபிக்ஷா அப்பப்போ உள்ளர நுழையிறாங்க, யாருடைய பிரச்சனையாவது நம்ம உள்ளர போகலாம் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் வேணாமா, நீ அமைதியாக இருக்க, அப்படியே இருந்தனா கூட இன்னும் 2 வாரம் சேர்ந்து இருந்துட்டு போகலாம், அதை விட்டுட்டு சும்மா ஏதோ மூக்கு நுழைக்கணும்னு நினச்சா உன்னை போட்டு விட்டு போயிடுவாங்க, ஏன்னா அந்தளவுக்கு மோசமான ஆட்களாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துருந்தது. ஸோ அப்போ வந்து இந்த ஆக்ஷன் பண்ணிங்களா அது ரொம்ப ஆக்வர்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்கள் பாக்கெட்டில் கையை விட்டது பிரச்சனை கிடையாது, ஆனால் நாக்கை வச்சு ஒரு விஷயத்தை வந்து பண்ணிங்களா அது தப்பு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, விக்ரமுடைய கையை வாங்கி பாருங்கள், தொட்டு பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள், என்ன எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள், நான் அதனால தான் வந்து இப்படி பண்ணேன், அவ்வளோதான், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஜெயிச்சிட்டேன், ஸோ அது வந்து ஒரு ஆட்டிடியூட் காட்டும் அப்படின்றதுக்காக நான் அப்படி பண்ணேன், அது எனக்கு வந்து தப்பாக தெரியல அப்படின்னு சொல்லும்போது
இவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்கிறாப்புல. ஆதிரி வந்து சொல்கிறாங்க, பட் இருந்தாலுமே என்னாலலாம் சாரிலாம் கேட்க முடியாது, நான் ஒரு சாரி கேம்லாம் விளையாட மாட்டேன். என்ன சார் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டுருக்கீங்க, சாரி கேம் வந்து விளையாட சொல்லுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து வியானா அவர்கள் வந்து சொல்கிறாங்க, ஏங்க கமருதினே அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க, அவரே வந்து சொல்கிறாரு, இவ்வளோக்கும் அவர் வந்து ஆண் தானே, அவரே வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து நம்மளுடைய இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய வினோத் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க அவர் சொன்ன கான்செப்டே வேறங்க. நீங்கள் கையை பேக்கெட்டில் வச்சுட்டு நீ இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஜட்ஜஸ்க்கு வந்து என்னவா தோணுன்னா, நீ ஒரு குற்றவாளி, ஆனால் இந்த மாதிரிலாம் பாரு ஆட்டிடியூட்லாம் காட்டுறான், ஸோ இவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரி தான் தெரியும்டா மச்சான் அப்படின்னு தான் வந்து சொன்னேனே தவிர மற்றபடிக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதுக்கப்புறம் கமருதீன் வந்துடுறா. கமருதீன் அதை தான் சொல்கிறான், அந்த மாதிரி பண்ணாத மச்சான் அப்படின்னு சொல்லி, ஏய் விட்றாடே அது என்னோட மேனரிஸ்னா, நான் என்னால் வந்து சாரிலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னாடி சொல்கிறாப்புல. சாரி கேட்கவே முடியாதுன்றாப்புல. வெரி சிம்பிள், சாரி கேட்க முடியாது, நான் தப்பு பண்ண கிடையாது, வெரி சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அப்படியே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் ஆதிரி ஒரு பக்கம் எல்லாருமே போயிடுறாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரமும் வியானாவும் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவருடைய ஆக்ஷன்ஸ் வந்து சரியில்லை, அதான் ஜெயிச்சிட்டார்ல, அப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறமும் எதுக்காக இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கு விக்ரம் வந்து சொல்கிறாரு, எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே வந்து பண்ணிகிட்ருக்காரு அந்த ஆள், எனக்கெல்லாம் பக்கு பக்குன்னு வந்து இருந்துச்சு. ஏன்னா இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது என்னடா இந்த ஆள் வந்து சும்மா கத்திக்கிட்டே இருப்பாப்புல, எப்போ எந்திரிப்பாப்புல, எப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னே தெரியாத மாதிரியே வந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருவை பற்றி வியானா வந்து சொல்கிறாங்க, பாருலாம் எப்படி இப்படியெல்லாம் வந்து இருக்கா, இங்கே ஒரு பக்கம் ஒன்று சொல்கிறான், அந்த பக்கம் போய் அந்தான பக்கம் ஒன்று ஒரு விஷயத்த வந்து சொல்கிறா, எப்படி வந்து இருக்கா, இப்படிலாம் எனக்கு வந்து தெரியுது, இந்த டாஸ்க்குள்ளே நான் டீப்பாக இருக்கும்போது தான் யார் யார் எப்படி எப்படின்றதே எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா வியானா அவர்களுக்கு ஆப் அடிச்சிட்டாங்களே லாஸ்ட் வீக்கில், பார்வதியால் ஆப் வந்துருச்சு இவங்களுக்கு. ஆக்சுவலாக பார்வதி கரெக்டாக தான் வந்துருந்துருக்காங்க, அவங்க தப்பாக இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வச்சு கிளின்னு வந்து கிழிச்சு விட்டு பார்ப்பல விஜய் சேதுபதி. ஆனால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு வியானா வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சி செம்மையாக மொக்க வாங்கிட்டு கடைசி இப்போ பார்வதி வந்து இங்கே ஒரு முகத்தில் இருக்காங்க, அங்கே ஒரு முகத்தில் இருக்காங்க, அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் விக்ரம் சொன்னது தான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். ரம்யாவுக்கு நான் ஒரு போராட்டம் பண்ணல விக்லராக இருந்துட்டு ஸ்கூல் டாஸ்கில், அந்த மாதிரி வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆகிடாது. அதாவது என்ன சொல்கிறாங்க, வினோத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் ஆகிடாதுன்னு சொல்கிறாரு அவர் பண்ணக்கூடிய வேலைகளுக்கு. ஆனால் அவரோட லைஃபு இருக்குது அப்படின்றதுனால நான் அமைதியாக இருக்கேன், பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் யாருக்கு பிரச்சனையோ அவங்க அதை பற்றி எடுத்து பேசவே மாட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தப்பாக பேசிடுறோம், அதாவது நம்ம பேசினா தப்பாகிடும். ஸோ அவங்க முன்னாடி போகிறாங்க அப்படின்னா நம்ம 2வதாக போகலாம், ஆனால் அந்த மாதிரி யாருமே போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் வந்து ஒரு பெரிய அக்யூசேஷன் வந்து பார்த்திங்கன்னா வினோத் மேலே வச்சுருக்காங்க. மக்களே எனக்கு புரியல, ஆக்சுவலாக வந்து என்னன்னே தெரில எனக்கு. ஏன்னா விக்ரம் அவர்களே அப்படி சொல்கிறாரு அப்படின்னா மேபி தவறுதலாக இருக்கலாம். வினோத் அவர்கள் கொஞ்சம் தொடுதுடுன்னு வந்து இருக்காப்புல, அந்த நாக்கை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் போராட்டம் பண்ணுவேன், அவரோட வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் அந்த ஆளை வந்து ரொம்ப ஆக்வர்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறது அப்படின்றத என்னால் ஏற்றுக்க முடியுமா ஏற்றுக்க முடியாதா அப்படின்றதெல்லாம் அடுத்த கட்ட ஒரு விஷயம். இது ஏன்னா ரொம்ப பர்சனலாக போகுது, ஒரு பர்சனோட லைஃப்பும் வந்து இருக்குது விக்ரம் சொல்கிற மாதிரி. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதாவது வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவிர சந்திங்கன்னா அண்ட் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.